என்னடி முறைக்கிற? நரி வலம் போனா நமக்கு என்ன, இடம் போனா நமக்கு என்ன? நம்ம மேல பாயாம இருந்தா சரி. உன்னை பண்ணுமா, நான் அந்த ரூம்ல போய் உட்காந்துக்கிறேன். கதவை சாத்தி என்ன பூட்டி உள்ள சிற வச்சிரு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேதான். என்ன சொல்ற? அம்மா, அந்த தங்கதுரையால திலகாங்கிற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல. இது தெரிஞ்சும் அவங்க வழிக்கு போகாத, அவங்க வாயில விழாதன்னு என்ன தடுக்கிற? ஆமா, தடுப்பேன். எனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். தங்கதுரை வெளியில வந்துட்டான். வெளியில மட்டும் வந்திருக்க மாட்டான், வெறியோடையும் வந்திருப்பான். அவன் கோவத்தை உன் பக்கம் திருப்பிக்காம புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. அம்மா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. கெட்டவன் அவங்கிட்ட இருந்து நல்லவனா என்ன காப்பாத்திக்கணுமா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா. நீ என்ன அம்மான்னு நினைச்சாலும் சரி, அரக்கின்னு நினைச்சாலும் சரி, துஷ்டனை கண்டா தூரமா போயிடணும். என்னதான் நீ வக்கீலா இருந்தாலும் நீ வேற ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக வேண்டிய பொண்ணு. அத மறந்துடாத. பொண்ணா பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்பட்டவன் இந்த கௌரி இப்ப வெக்கப்படுறேமா. பொண்ணு பொண்ணுன்னு என்ன போட்டி வைக்கணும்னு நினைக்கிற பாரு, அதுக்காகவே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நீ சொன்னதுக்காக அந்த தங்கதுரைய பார்க்காமல போக மாட்டேன். வாய்ப்பு கிடைச்சா அவ வீட்டுக்கே போய் பாப்பேன். கேவலமான கேள்வியெல்லாம் நான் கேட்பேமா. ஹலோ. என்ன கௌரி, எங்க அம்மா மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டுறியா? நீங்களா? இது உங்க அம்மா மேல இருக்கிற கோவம் இல்ல, என் அம்மா மேல இருக்கிற கோவம். ஏ, என்னாச்சு? இல்ல, நான் இங்கதான் போகணும், இங்கெல்லாம் போக கூடாதுன்னு எங்க அம்மா புது புது ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சுறவ நான் இல்ல. என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். அது பேச்சுதான் நான் கேட்பேன். அதானே. காத்த கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல அலையத்தான் கட்டி போட முடியுமா? அதுக்காக நான் அடங்காதவ இல்ல. எனக்கு நானெல்லாம் வளைஞ்சு போகவும் தெரியும், மூங்கில எதிர்த்து நிக்கவும் தெரியும். என் வழிய நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, நான் பேச வந்த விஷயத்தை இப்ப சொல்ல முடியாது, அப்புறமா பார்க்கலாம். பை. சார் சார், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, டாக்டர் சுமதி கேஸ்ல நீ அம்மாவை எதிர்த்து வாதாட போறதா கேள்விப்பட்டேன். அது நிஜமா கௌரி? நான் எடுத்த முதல் கேஸ்ல உங்க அம்மா எனக்கு எதிர் வக்கீல வந்து நிக்கிறது எனக்கு டாக்டர் சுமதி சொல்லிதான் தெரியும் சார். நான் வாதாடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால என்னால பின்வாங்க முடியாத சூழ்நிலை. வேற வழியே இல்ல. உங்க அம்மாவை நான் எதிர்த்தே ஆகணும். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு கௌரி. ஏற்கனவே நீ அம்மாவுக்கு ஆகாதவளா போயிட்ட. இதுல அவங்களை எதிர்த்து நின்னா இன்னும் ஆகாதவளா போயிடுவ. கிரக கோளாறு காரணமா அந்த கேஸ்ல நீ அவங்கள ஜெயிச்சிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ அவங்களுடைய ஜென்ம விரோதியா போயிடுவ. சோ வாட்? என்ன என்ன சொன்ன? அதனால என்னன்னு கேட்டேன். என்ன கௌரி, ரொம்ப சாதாரணமா இந்த மாதிரி பேசுற? ஒரு வழக்குல தோக்குறத வாழ்க்கையில தோத்த மாதிரி பெருசா எடுத்துக்கிட்டு உங்க அம்மா என்ன ஜென்ம விரோதியா பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, அவங்க என்ன விரோதியா பாக்குறதுக்கு வருத்தப்படுறதுக்கு நான் என்ன அவங்க பெத்த மகளா, இல்ல அவங்க மகனை கட்டின மருமகளா? சொல்லுங்க சார், நான் என்ன மகளா இல்ல மருமகளா? நான் உன்னை விரும்புறேன் கௌரி. ஆனா அதை நான் விரும்பல சார். உன்னை நான் என்னோட எதிர்கால மனைவியா தான் பாக்குறேன். எதிர்காலத்துல நான் மனைவியா மாறுவேன். ஆனா அது உங்களுக்காகன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. நான் உறுதியா சொல்றேன் கௌரி, என் கை எடுக்கிற தாலி உன் கழுத்துல தான் ஏறும். கருத்து கணிப்புக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் தரது இல்ல சார். அதே மாதிரி இந்த கேஸ்ல இருந்து நான் ரிவர்ஸ் ஆகுறதாவும் இல்ல. எனக்காக அம்மா கூட மோத வேணாம் கௌரி. மன்னிக்கணும் சார். வேற ஏதாவது பேசுவோமா? இல்ல கௌரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் லைனை கட் பண்ணிடுவா? நீ லைனை கட் பண்ணாலும் என் லவ் கட் ஆகாது கௌரி. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். மிஸ்டர் செண்பக பாண்டியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் லைன் ரீச் ஆகவே இல்லை. நான் அவரை அவசரமா பார்த்து பேசி ஆகணும். இந்த தகவலை நேரடியா பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா சார். இப்ப இருக்கிற இந்த லாயர் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் தான் நிலையான உறவு, நிச்சயமான உறவு. நான் இப்பவே நேரா செண்பக பாண்டியன் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்ன தகவலை சொல்லிடுறேன். கௌரி, என்னுடைய ஆனரபிள் ரிக்வெஸ்ட், அம்மாவை எதிர்த்து வாதாட வேணாமே. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள மிஸ்டர் செண்பக பாண்டியன் உங்களை நேர்ல வந்து பாப்பாரு.
அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. என் ஆசை உனக்கு தப்பா தெரியுதா கௌரி? ஆசையே பெரிய ஆபத்து சார். உலக துன்பத்துக்கு ஒரே காரணம் ஆசை. இத கௌரி சொல்லல, தி கிரேட் கௌதம புத்தர் சொல்லியிருக்காரு. என் மனசுல கலங்கமும் இல்ல, காதலும் இல்லைன்னு எங்க அம்மாவுக்கு கற்பூரம் அடிச்சு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். என் மனசுல எந்த கலங்கமும் இல்லம்மா, என் மனசுல எந்த காதலும் இல்லம்மா. ஒரு நாளும் உன்னோட விருப்பத்துக்கு எதிராக நான் நடக்கவே மாட்டேமா, இது சத்தியம். தயவு செஞ்சு எங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க.